friends, welcome to Aji's Delicacy. இந்த சண்டே பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணேன். ரொம்ப ஈஸி பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்தேன். நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சிட்டேன் பாருங்கள். அதோடு கூட ஹர்ப்ஸ், உங்களுக்கு பீட்சாவோடு வர்ற ஆரிகனோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் ஆட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி பொட்டேட்டோவில் சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். பெப்பர் அதுவும் போட்டுடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். சீஸ், நான் பீட்சா சீஸ் வச்சுருந்தேன், அதையும் துருவி போட்டுட்டேன். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பொட்டேட்டோ கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோ தாங்க. நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த பீட்சா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கையில் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பொட்டேட்டோ அண்ட் சீஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், அது ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு ஃப்ளாட்டாக தட்டிட்டு உள்ளே வந்து அந்த சீஸ், இது வந்து சீஸ் பர்ஸ்ட் வேணும்னா இப்படி போட்டுக்கலாம், இல்லைனா வெறும் பாலாக போட்டால் கூட போதுங்க. ஏன்னா நம்ம நிறைய சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே போதுமாக தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ்க்கு வந்து வேறு கரம் மசாலா, ஆனியன் அந்த மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம். பட் இந்த டைம் நான் சீஸ் மட்டும் போட்டேன். பட் ரொம்ப யம்மியாக இருந்தது. இதுக்கு ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். மைதா எடுத்துட்டேன், அதோடு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா தண்ணியாக கரைக்க போகிறோம். மெயின் திங் வந்து கட்டி இருக்கக்கூடாதுங்க. நான் யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை வந்து ஒரு ஃபோர்க்கோ யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னாகுன்னா சீக்கிரம் கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள். தண்ணியே இல்லாமல் நல்லா தண்ணியாக இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி அதில் கூட இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரஸ்க்கை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஸ்டஃப் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது இந்த ஸ்லரியில் வந்து ஒரு டிப் பண்ணுறோம். ஸ்லரினா நத்திங் பட் பேட்டர். டிப் பண்ணிவிட்டு அது பாருங்கள் அப்படியே அந்த ரஸ்க் தூளில் புரட்டுறோம். ஷேப் மாறாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ரஸ்க் தூளை அப்படியே மேலே புரட்டி விடுறேன். அப்புறம் மெதுவாக ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த ஷேப் மாறாமல் உருட்டி அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கூட நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சா 1 or 2 days கழித்து கூட நீங்கள் அப்பங்கிறப்ப பொரிச்சிக்கலாம். இந்த பால்ஸை வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைதா அண்ட் ரஸ்கில் புரட்டினா இன்னும் கூட ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், மீதி இருக்கிறதும் அதே மாதிரி அந்த பேட்டரில் போட்டு ரஸ்கில் புரட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து தான் பொரிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஹாட்டில் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஹாட்டான ஆயிலில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கருகி போயிடும், உள்ளே வேகாது. அண்ட் நம்மளோட ட்ரிக் தான், உடனே கரண்டி வச்சு அது குத்தக்கூடாது. மெதுவாக ஃபோக் வச்சு தான் திருப்பணும். உங்களுக்கு ஃபார்வர்டில் காமிச்சதுனால ரொம்ப சீக்கிரம் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். அது எதுவும் ஒட்டி இருந்ததுன்னா அதை பிரித்து விடணும், அவ்வளோதான். நம்ம குலாப் ஜாமுன் மாதிரி பாருங்களேன், செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ரெசிபிக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக செய்ய முடிஞ்சுது. இதில் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம், ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, அதை கூட ஆட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ அண்ட் கார்ன் பால்ஸ்ன்னு சொல்லி பேர் வைக்கலாம். இது வந்து நான் சீஸ் பர்ஸ்ட் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இன்னொரு ஈடு அதே மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு சூப்பர் ஸ்நாக்குங்க. நம்ம வீட்லேயே செய்யணும். ஃப்ரோசன் ஃபுட் கிடையாது. நம்ம கடையில் ஃப்ரோசன் தான் வாங்கணுன்னெலாம் கிடையாது இல்லைங்களா. ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க, இல்லை ஒரு சண்டே அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் முன்னாடியே பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 5 minutes வேலை. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது மயோனைஸ் அண்ட் டொமேட்டோ சாஸோடு நான் சர்வ் பண்ணேன். எங்கள் ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வித் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.